الصلاة والسلام عليك يا الصلاة والسلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. மில்லர்புரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பள்ளிவாசல் சொத்து. தூத்துக்குடியில் பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள பள்ளிவாசல் நிலம் இதோ குடிசை வீடுகளாலும் காங்கிரீட் வீடுகளாலும் திமுக மாவட்ட செயலாளர் பெரியசாமியின் ஆதரவாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு பள்ளிவாசலிடம் பால்பட்டு கிடப்பதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அக்டோபர் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் ஆயிரக்கணக்கான ஆயுதம் தாங்கிய போலீசாரும் காவல்துறை வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளும் தூத்துக்குடி மாநகரில் சுட்டரிக்கும் வேலுக்கு மத்தியே வஜ்ரா வாகனங்களோடும் ஆயிரக்கணக்கான காவலர்களோடும் காத்து நிற்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்கள் அணிவகுத்து நிற்பது எதற்காக? இந்த வாகனங்களெல்லாம் காத்திருப்பது எதற்காக? இதோ மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் போர்வாள்கள் தூத்துக்குடியை நோக்கி படையெடுக்க வாகனங்களில் அணிவகுத்து வருகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். சொத்தை மீட்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மண்டபங்களில் விருந்துகளுக்காக புறப்பட்டு செல்கின்ற எத்தனையோ முஸ்லிம் சகோதர சகோதரிகள் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹுடைய அழகிய விருந்தை சொர்க்கத்தில் மறுமை நாளில் சுவைக்க வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தோடு போராட்டத்தை தடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்த போதும் தூத்துக்குடி மாநகரில் குற்றவியல் நடைமுறை எண் IPC 30/2 அமலில் இருக்கிறது. சட்டவிரோதமாக யாரும் அங்கே கூடக்கூடாது என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரால் பகிரங்க அறைகூவல் விடுக்கப்பட்ட பிறகும் எந்த தடையை வேண்டுமானாலும் நாங்கள் உடைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று வாகனங்களில் ஓரங்களில் நின்று கொண்டு வாகனங்களின் மேல் தளத்திலும் நின்று கொண்டு அல்லாஹ்வின் பெயரைச் சொல்லி வீர முழக்கமிட்டு வருகின்ற வாகன அணிவகுப்பை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த பள்ளிவாசல் சொத்தை மீட்க மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்கு பின்பாகவும் அரசியல்வாதிகளின் பின்பலம்
கடுமையாக சதி செய்தது. அரசியல்வாதிகளின் சதியின் ஆயுதமாக மாறியது வேறு யாருமல்ல, மில்லர்புரம் பள்ளிவாசல் கட்டுவதற்காக தொழிலாளர் கூட்டமைப்பால் 73ஆம் ஆண்டு ஜாமியா பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்யப்பட்டதே, அந்த தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகம்தான் அரசியல்வாதிகளின் சதி பின்னணியின் நேரடி ஆயுதமாக செயல்பட்டது. மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் மில்லர்புரம் பள்ளிவாசல் கட்டுமிடத்தை 16/10/2010 மில்லர்புரம் முஸ்லிம் ஜமாத்தாரிடம் திருப்பி ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால், ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை என்று சொன்னால், அதிரடி நுழைவு ஆக்கிரமிப்பு மீட்பு போராட்டம் நடைபெறும் என்று நெல்லை பாலை ஜவஹர் திடலில் செப்டம்பர் 26ஆம் நாள் நடைபெற்ற ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியில்